Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, இன்னைக்கு நம்ம SI Ultimateல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் क्वेश्चंस தான். சோ அறிவியல் வினாக்கள். சோ இப்போ நம்மளுடைய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம preparation பண்ணனும். preparation பண்றது சிம்பிள் क्वेश्चनா இருந்தாலும் சரி, கஷ்டமான क्वेश्चनா இருந்தாலும் சரி. சார் கஷ்டமா கொடுங்க, சார் சிம்பிளா கொடுங்க. அப்படி இல்ல. சிம்பிளா ஒரு क्वेश्चन எடுத்தாலுமே அந்த क्वेश्चन ரிலேட்டடா நீ படிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி போணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதுக்கு படிக்கும்போது இதுதான் ஆன்சர் ஞாபகம் வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த ஆன்சரை படிக்கும்போது அந்த ஆன்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மற்ற ஆன்சர்ஸ் மற்ற அதனுடைய क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுனாதான் நீ படிச்சது எந்த காரணத்துக்கு கொண்டு மறக்காம இருக்குன்ற ஒரு அர்த்தமே. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. சோ படிச்சது எந்த அளவுக்கு மறக்கலன்றதை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம படிச்ச ஒரு क्वेश्चनோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்மே உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வரணும். அதுதான் நம்மளை பொறுத்தவரைக்கும் படிச்சது மறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமே. சோ அதை நல்லா லிசன் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ சயின்ஸ் क्वेश्चंस இதுலயுமே இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கு क्वेश्चंस. ஆனா நீங்க அது ரிலேட்டடா நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்மே உங்களுக்கு எக்ஸாம் நாள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நல்லபடியா படிச்சுக்கிட்டு கூடவே வாங்க கண்டினியூ பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஈஸியஸ்ட் क्वेश्चन. In which year was the telescope invented? தொலைநோக்கி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் தொலைநோக்கி கண்டுபிடிக்க ஆண்டு என்னன்னு தெரியும், தொலைநோக்கி யார் கண்டுபிடித்தாருன்றது தெரியும். இது ரெண்டு விஷயமும் இந்த क्वेश्चन படிக்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படின்னா தான் தொலைநோக்கி கண்டுபிடிக்க ஆண்டு மட்டும் டக்குன்னு போட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஒரு படிச்ச ஒரு பிள்ளைக்கு அது அர்த்தம் கிடையாது. தொலைநோக்கி யார் கண்டுபிடித்தார், அதுக்கு பின்னாடி யார் வந்தார், அந்த தொலைநோக்கியுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் யார் எடுத்துட்டு வந்தாங்க, இது எல்லாமே ஒரு பையனுக்கு ஞாபகம் வரணும். அப்படி பார்க்கும்பொழுது தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1608ஆம் ஆண்டு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். யார் கண்டுபிடிச்சது? அதுவுமே இந்த இதுல ஒரு क्वेश्चन இருக்கு, ஆனா நான் எழுதி கொடுத்துறேன். ஹான்ஸ் லிப்பர் ஹே. ஓகேவா? ஹான்ஸ் லிப்பர் ஹே. ஓகேவா? தமிழ்ல எப்படி எழுதணும்னு தெரியல கரெக்டா. ஹான்ஸ் லிப்பர் ஹே அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஹான்ஸ் லிப்பர் ஹே இவரால கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கி. நிறைய பேருக்கு அதிலே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கலிலியோ கலிலி அவர்களால தானே கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு. கலிலியோ கலிலிக்கு முன்னாடியே 1608ஆம் காலகட்டத்தில் வாழ்ந்த ஹான்ஸ் லிப்பர் ஹேயால தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அப்ப தொலைநோக்கியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர்தான். ஆனா கலீலியோ கலீலி என்ன பண்ணாரு? அவருக்கும் தொலைநோக்கிக்கு என்ன சம்பந்தம் வந்துருச்சு? இதெல்லாம் ஃபியூச்சர்ல அப்படியே பார்க்கும்போது இவருக்கு அடுத்து வந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி தான். இவருக்கு அடுத்து வந்ததுல இவருடைய சமகாலத்தவர் தான் அவருமே. ஆனா இவர் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைநோக்கியை விட அவர் அட்வான்ஸ்மெண்ட், அந்த தொலைநோக்கியை வைத்து என்னெல்லாம் பண்ணாருன்றது முக்கியம். இந்த கலீலியோ கலீலியோட லியோ. ஓகேவா? கலீலியோ கலீலி. ஓகேவா? இவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை, அதாவது சனிக்கோள் இருக்குல்ல, சாட்டர்ன் சனிக்கோள், அதை சுற்றி ஒரு வளையம் இருக்கும். அந்த வளையம் என்பது மற்ற பிளானட்ஸ்க்குமே இருக்கும், அதை சுற்றி இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியுமானா கண்டிப்பா தெரியாது. அதாவது நம்ம ஜூபிட்டர் வியாழன் கிரகத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து கோள்களுக்குமே அந்த சனியை சுற்றி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வளையம் இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகுமானா கண்டிப்பா விசிபிள் ஆகாது. சன்னுக்கு தான் அது அதிகமா விசிபிள் ஆகாது, தூசு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் இருக்குதுன்றதே இவருதான் தொலைநோக்கி மூலமா நிரூபிச்சாரு. அது மட்டும் இல்லாம பூமியில நிலா, அந்த ஜூபிட்டர்ல நிலாக்கள் இருக்கு, நிலவுல மலைகள் இருக்கு, இப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலீலியோ கலீலி. அப்ப இவர் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைநோக்கியை விட அதிக சிறப்பம்சங்களை கொண்ட தொலைநோக்கியை தான் இவர் உருவாக்கி, அதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கண்டுபிடிக்க உதவியா இருந்தது. அப்ப முதல்ல தொலைநோக்கிக்கு அதிகமா இதை செலுத்தினவர் கலீலியோ கலீலியா இருந்தாலும் தொலைநோக்கியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா ஹான்ஸ் லிப்பர். இவரால்தான் 1608ஆம் ஆண்டு தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஹான்ஸ் லிப்பரே இல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் இன்வென்ட் பண்ணது. சோ அதுக்கு அடுத்தது கலீலியோ கலீலி டிஸ்கவர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்தார். தட்ஸ் இட். அடுத்தது ரெண்டாவது கேள்வி. Who proposed the principle of heliocentric model? சூரிய மைய மாதிரி கொள்கையை வெளியிட்டவர் யார்? அது என்ன சூரிய மைய மாதிரி கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மையம் அப்படின்னா இட்ஸ் சென்டர். அப்போ சூரியனை சென்டரா வச்சுதான் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கோள்கள் அனைத்தும் என்ன பண்ணுதான், சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. சூரியனை மையமா வச்சுதான் என்னது சுற்றி வருது, அதாவது சூரியன் மையம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? நாம ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். ஓகேவா? நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் போலாந்து நாட்டை சேர்ந்த இவர் தான். இந்த அறிவியல் விஞ்ஞானி தான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சூரியனை மையமா வச்சுதான் பூமியும் சரி மற்றதும் சரி மற்ற கோள்களும் சரி சுத்தி வருது. இவர் அதை மட்டும் சொல்லல, ரெண்டு விஷயங்களை சொன்னார். என்ன பாத்தீங்கன்னா, all the planets revolve around the sun. அதாவது சன்னை சென்ட்ரிக் பாயிண்டா வச்சு, அதாவது சென்டரா வச்சுதான் எல்லா பிளானட்ஸுமே என்ன பண்ணுது, சன்னை சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற முதல் கூற்று கண்டுபிடிச்சார். ரெண்டாவது, சூரியன்கள் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம்,
நட்சத்திரங்கள் வந்து ஒரு மிகப்பெரியது ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். ஆனா அது எக்காரணத்துக்கு ஒன்றும் சூரியனை சுற்றி வரவில்லை, இட்ஸ் நாட் மூவிங் அப்படின்றது இவருதான் என்ன பண்ணாரு சொன்னார். அப்ப சூரியனை சுற்றி வராத நட்சத்திரம் வந்து சுற்றி வராது. அதே மாதிரி கோள்கள் மற்றபடி சில பொருட்கள் எல்லாமே என்ன வருது, சூரியனை மையமா வச்சுதான் சுற்றி வருது அப்படின்னு சொன்னார். அப்ப ஏன் சார் இதை உட்காந்து இவர் கண்டுபிடிக்கணுமா, இதெல்லாம் உலகத்துக்கு அறிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஹீலியோசென்ட்ரிக் மெத்தட், அதுக்கு முன்னாடி வந்து எர்த்சென்ட்ரிக் மெத்தட் வச்சிருந்தாங்க. தட் மீன்ஸ் தமிழ்ல வந்து புவி மைய மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? டாலமி, ஆரியபட்டர் போன்ற எல்லா விஞ்ஞானிகளுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புவி மைய மாதிரி, புவியை மையமா வைத்துதான் மற்ற கோள்கள் சுற்றி வருது, சூரியனை புவியை மையமா வச்சு சுற்றி வருது அப்படின்ற மாதிரி புவி மைய மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் தான் வந்து சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, சூரியன் தான் மையத்துல இருக்காரு, அவரை சுற்றி தான் நம்ம தான் சுற்றி வந்துட்டு இருக்கோம், அதனாலதான் நமக்கு அப்படிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிக்கோலஸ் கோபர்னிகஸ் தான் கண்டுபிடிச்சாரு. அப்போ ஹீலியோசென்ட்ரிக் மாடலை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் கோபர்னிகஸ். அடுத்தது, which part of DNA is responsible for acquiring a particular genetic trait அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்புகளை பெறுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இது பார்க்கும்போது டிஎன்ஏ இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து சோசியல் மீடியா எந்த அளவுல உபயோகப்பட்டிருக்குன்னா, ஒரு சாதாரண விஷயத்தை கூட மனிதர்களுக்கு வந்து எளிதாக புரியும் வகையில, அதாவது ஒரு கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் இந்த பீப்புளுக்கு புரியுற அளவுல கூட வந்து நமக்கு சோசியல் மீடியாஸ் அந்த நிறைய அளவுல உபயோகப்படுத்திருக்கு. அதுக்கு நம்ம டிவி சீரியல்ஸ் உதாரணம், திரைப்படங்களும் ஒரு உதாரணம். இப்போ வந்து ஒருத்தருடைய வாரிசு இவங்க தானே செக் பண்றதுக்கு என்ன டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட். எல்லாருக்குமே தெரியும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலீங்களாங்க, ஒரு சீரியல்ல ஒரு பரபரப்பாவே போயிட்டு இருந்தது, அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கிற 500 வருஷமா எடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கதை போயிட்டு இருந்தது. சோ டிஎன்ஏ, அது டிஎன்ஏ விரிவாக்கம் என்ன ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லிருக்கேன், டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட், ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதெல்லாம் விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோங்க, விரிவாக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை பின்ன அதுவே கூட நமக்கு கேட்கலாம். அப்ப டிஎன்ஏ விரிவாக்கம் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அப்போ அந்த டிஎன்ஏ தான் ஒரு மரபு வழியில் இருக்கக்கூடியவங்களை அடுத்தடுத்த ஜெனரேஷன் தலைமுறைக்கு அவர்களுடைய இதை வந்து என்ன பண்ணுது, கடத்தி கூட்டிட்டு போகுது. அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாதான் இவருடைய வாரிசு இன்னார் அப்படின்றது வந்து நமக்கு என்ன ஆகும், தெளிவா தெரியும். அப்போ ஒருத்தருடைய மரபு சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு வரதுல முக்கியமான பங்கு எதுக்கு இருக்கு, டிஎன்ஏக்கு இருக்கு. இதை நான் போன கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சோ இப்போ இதுல இன்னொரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜெனடிக் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்தோற்ற பண்புகளை வந்து எடுத்துட்டு வரோம். ஏய் நீ பாக்குறது உங்க அப்பா மாதிரியே இருக்குப்பா, குழந்தை கண்ணு பாரு அவங்க தாத்தனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு, மூக்கு பாரு அவங்க பாட்டி தான், வாய் பாரு அவங்க அம்மாவே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை பார்க்க வரவங்களா சில பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த புறத்தோற்ற பண்புகளை வந்து எடுத்துட்டு போற விதம், அந்த டிஎன்ஏ மூலமா கேரி பண்ணி எடுத்துட்டு போறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீன். ஓகேவா, எது ஆன்சர்? ஜீன். அப்ப அந்த புறத்தோற்ற பண்புகளை டிஎன்ஏ மூலமாக ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டிய முக்கிய இடத்துல இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீன். ஓகேவா, third question answer முடிஞ்சா. fourth, which of the following undergoes sublimation? கீழ்கண்டவற்றில் எது பதங்கமாதலுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. sublimation அப்படின்னா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. sublimation, இந்த பதங்கமாதல் அப்படின்னா ஒரு பொருள் திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு போகணும், டைரக்டா, அதுவும் நேரடியா வாயு நிலைக்கு போகணும். The object that can be converted into solid to directly into gaseous. ஓகேவா, சோ நடுவுல லிக்விட் ஆகவே கூடாது. இப்போ ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஸ் கட்டி இது வந்து ஒரு திண்மம், திடப்பொருள். இதை நான் வச்சு ஒரு நார்மலா இப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சர்லயே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த ரூம்ல, அப்ப அது ஃபர்ஸ்ட் என்னவா மாறிடும், திரவம், தண்ணீரா மாறும். சோ அடுத்தது திரவத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் நான் அதை கொதிக்க வச்சுன்னா எந்த ஸ்டேட் அடைன் பண்ணோம், வாயு, gaseous state. அப்ப ஒரு பொருள் திடத்துல இருந்து திரவமா மாறி அதுக்கப்புறமா தான் வாயுவை வந்து அட்டைன் பண்ணும். இது வந்து ஒரு மெத்தட். ஆனா இந்த பதங்கமாதல் இது வந்து திடத்துல இருந்து டைரக்டா எங்க போறோம், வாயு அப்படின்னு சொல்லிருக்காங்க. that means the solid directly attain the gaseous state. அப்ப கேஸா டைரக்டா மாறணும்னா எது அப்படி மாறும்னா, இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கற்பூரம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா, கற்பூரம் என்ன பண்ணும், பத்த வச்ச உடனே அது கட்டியா இருக்கும், உடனே என்ன ஆயிடும், எவாபரேட் ஆயிடும். இட்ஸ் அது வந்து டைரக்டா வந்து கேஸ் ஆயிடும். ஓகேவா, சோ அப்ப கற்பூரம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சோ மத்ததெல்லாம் இருக்குல்ல, அயோடைன், அமோனியம் குளோரைடு, இவங்களுமே என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா திடநிலையில இருந்து எதுக்கு மாறிடுவாங்க, gaseous ஸ்டேட்டுக்கு மாறிடுவாங்க. சோ இவர்களுமே பதங்கமாதலுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான். அப்போ இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ். இவை அனைத்துமே ஒரு சிறந்த உதாரணம். இதை தவிர்த்தும் ரெண்டு இருக்காங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாப்தலின் பால்ஸ், தமிழ்ல எனக்கு சரியா தெரியல,
அது மட்டும் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது சொல்லிட்டு போங்க. நாப்தலின் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்லயும். நாப்தலின் பால்ஸ் இது வந்து சிறந்த உதாரணமா, இப்ப நம்ம பொருள்ல எதனா ஒண்ணு வாங்குறோம்னு வச்சுக்கோ, அது கூடவே ஒரு சின்ன கவர்ல ஒண்ணு போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட வந்து தூரமா வைங்க, இதெல்லாம் குழந்தைங்க பார்க்கலாம். அப்ப அந்த சின்ன கவர் நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா கூட அது உள்ள ஏதோ சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாப்தலின் பால்ஸ். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா சாலிட் டு கேசியஸ், அதாவது புழு பூச்சி எல்லாம் வரவிடாம தடுக்குமா. இப்ப நீங்க அட்டை பாக்ஸ்ல ஒரு பொருள் வருதுன்னா அங்க புழு எல்லாம் வைக்கும், அட்டை பூச்சி அப்படி மாதிரி இருக்கும்ல, சோ அதெல்லாம் தடுக்கும். ஓகேவா, அதனாலதான் நாப்தலின் பால்ஸ் வந்து போட்டு வைக்கிறது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. நம்ம சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுமே எதுக்குதான் உதாரணம்னா ஒரு பதங்கமாதலுக்கு சிறந்த உதாரணம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்லிமேஷன். ஓகேவா, சோ நம்ம 5 சொல்லியிருக்கோம். அப்போ அயோடின், அமோனியம் குளோரைட், கேம்பர், நாப்தலின் பால்ஸ் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. இது எல்லாமே ஒரு சிறந்த உதாரணங்கள். எதுக்கு? பதங்கமாதல் என்ற அந்த வினைக்கு. ஓகேவா, சோ இந்த நாப்தலின் பால்ஸ் எதுல இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா கோல் தார் இருக்குல்ல, அதுல இருந்துதான், நிலக்கரியினுடைய தார்ல இருந்துதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நாப்தலின் பால்ஸ் உருவாக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மூலப்பொருள். அதே மாதிரி அயோடின் மட்டும் சொல்றேன், மத்ததெல்லாம் எதுவும் தேவையில்லை. அயோடின் சொல்றேன். நாப்தலின் பால்ஸ் வந்து கோல் தார்ல இருந்து எடுக்கிறாங்க. அயோடின் வந்து என்ன இருந்து எடுக்கிறாங்கன்னா பிரவுன் ஆல்கா, பழுப்பு நிற ஆல்கையில இருந்து எடுக்கிறாங்க. பழுப்பு நிற ஆல்காக்கள்ல இருந்து தான் வந்து எதை எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அயோடைன் எடுக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒண்ணு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய டயட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரவுன் ஆல்கே வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க உணவா. ஓகேவா, சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோமா. 4வது கேள்வி முடிச்சிட்டேன். 5th क्वेश्चन. சோ இந்த பக்கம் பிளானட்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு டேஸ், குறிப்பிட்ட நாட்கள், சில மணி நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா அந்த கோள் தன்னை சுற்றி கொள்ள எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரிதான். சோ அந்த கோள்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் இதான் மேட்ச் பண்ண சொல்றாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சது நம்மளுடைய பூமி 24 மணி நேரத்துக்கு சுத்துமானா 24 மணி நேரத்துக்கு இது எக்ஸ்ட்ராவே இருக்கு, 62 கிடையாது. சோ 24 மணி நேரத்துக்கும் கம்மியா தான் பூமி சுத்தும். எவ்வளவு நேரம்? 23 மணி நேரம் 56 நிமிஷம். ஆனா இந்த இடத்துல 93 கொடுத்துருக்காங்க, அது கிடையாது, 56. ஓகேவா, சோ அப்ப பூமி சிக்கு வந்து 2, சிக்கு 2 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் 3 இடத்துல இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு, ஆனா இங்க மட்டும் இல்ல. ஓகேவா, அப்ப சி ஆப்ஷன் வராது. அப்ப சிக்கு 2ன்றது 3 இடத்துல இருக்கு. சோ அடுத்தது நமக்கு நல்லா தெரிஞ்சது வெள்ளி. இந்த வெள்ளி தான் இருக்கிறதுல அதிக நாட்கள் எடுத்துப்பாரு தன்னை தானே சுற்றிக் கொள்வதற்கு. எத்தனை நாட்கள்? 243 நாட்கள். அப்ப பி ஆப்ஷனுக்கு 1. பில 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப பில 1 இருக்கிறதால your answer option is A. ஓகேவா, 2 மேட்ச் பண்ணா, மேட்ச்ல போறவங்க ரொம்ப கஷ்டம் தான் இல்ல. ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தெரிஞ்சு 2 மேட்ச் பண்ணா கூட மிச்சத்தை வச்சு என்ன பண்ணலாம், அடிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா, தெரியலனா கூட பரவாயில்ல. அப்ப வெள்ளி 243 நாட்கள், பூமி 23 மணி நேரம் 56 நிமிடங்கள், செவ்வாய் இது என்னன்னு பாத்தீங்கன்னா 24.62 மணி நேரங்கள். அதே நேரத்தில் புதன் வந்து 58.65 நாட்கள்ல சுத்திட்டு வருது. சோ இதெல்லாம் எக்ஸாக்ட் டேட்ஸ். சோ இதை நான் ஞாபகப்படுத்தும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு போறேன், கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோள்கள் சுத்துது இல்ல, கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருது. இதுல எல்லா கோளும் ஒரு திசையில சுத்தும். அது என்ன திசைன்றதும் சொல்லு. ஒரு குறிப்பிட்ட 2 கோள்கள், அந்த 2 கோள்கள் என்ன கோள்கள், அது எந்த திசையில சுத்தும், மாறி சுத்தும் அந்த 2 கோள்கள் மட்டும். அப்படி பண்ண வேண்டியது எந்த 2 கோள்கள் எந்த திசையில சுத்துது சூரியனை சுத்தி அப்படின்றத மட்டும் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடு. ஓகே, அடுத்தது மேட்ச் தி ஃபாலோவிங். அகைன் ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங். ஓகே, பார்க்கலாம். quicklime slaked lime. நீற்றிய சுண்ணாம்பு, சுட்ட சுண்ணாம்பு. நான் ஆல்ரெடி போன வீடியோல சொன்னேன், கால்சியம் ஆக்சைடு. இதுக்கு நிறைய பேர் கேட்டீங்க எதை நான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. கால்சியம் ஆக்சைடு தான். ஏன்னா நம்ம வேலிடா என்ன பண்ணலாம்னா புக்லயே கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து புக்ல இல்லனாலும் நெட்ல காமிச்சு இதுதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட்ஸ் மெயின் காம்போனன்ட். சுண்ணாம்பினுடைய மெயின் காம்போனன்ட் என்னன்னா கால்சியம் ஆக்சைடு. அப்ப கால்சியம் ஆக்சைடு தான் quicklime, சுட்ட சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்புனா என்ன? கால்சியம் ஆக்சைடு. அப்ப சிக்கு 4 வரணும். சிக்கு 4 வர மாதிரி இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் தான் ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஏன்னா சி 3வது இடத்துல பாருங்க 4 இருக்கா, 3வது இடத்துல 4 இருக்குது, இந்த 2 ஆப்ஷன்ல தான். அப்ப சுட்ட சுண்ணாம்புனா கால்சியம் ஆக்சைடு. இது தண்ணீரோட வினை புரியும் போது உனக்கு என்னத்தை கொடுக்கும்னு சொன்னேன்? கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும்னு சொன்னேன். அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு இது C2 ஆப்ஷன். அப்ப நீற்றிய சுண்ணாம்பு, ஸ்லேக்டு லைம் அதுக்கு பேரு. ஓகேவா, தண்ணீரோட வினை புரிந்து வரக்கூடிய அந்த ஒரு இதுக்கு பேர் என்ன? ஸ்லேக்டு லைம். அப்போ CaOH2 ஆக்சுவலி நான் சொன்னது CaOH2 ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, CaOH2. அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுன்னு பாத்தீங்கன்னா நீற்றிய சுண்ணாம்பு இது இருக்கு பாருங்க இங்க. ஓகேவா, அப்போ 4th ஒனுக்கு 2 எதுல இருக்கு? இந்த ஆப்ஷன்ல இருக்கு. இதுல 3 இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது, இதுதான் ஆன்சர். ஓகேவா, சோ சுண்ணாம்பை வச்சே 2 क्वेश्चन முடிச்சேன். சோ அகைன் நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் ஆக்சைடுனா அது வந்து என்னது?
குயிக் லைம் சுட்ட சுண்ணாம்பு, ஸ்லேக்கட் லைம்னா நீற்றிய சுண்ணாம்பு, நீர் சேர்றதுனாலதான் சுண்ணாம்பு என்ன போகும், நீர்த்து போகும். அப்ப நீற்றிய சுண்ணாம்புனால அது தண்ணீருடன் வினை புரிஞ்சிருக்கணும். அப்ப ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன் இருக்கணும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீற்றிய சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்ப சலவை சோடாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சலவை தூளை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைட். சோ இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வேதியியல் பெயர்களை வச்சு நமக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வச்சாங்கன்னா நமக்கு திரு முடிக்க கூட டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். ஏதாவது கொஸ்டின் இல்லாமா? In which year there was the first satellite, artificial satellite Sputnik launched? ஓகேவா? முதலில் செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் செயற்கை துணைக்கோள் எந்த ஆண்டு செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுலயுமே ஆன்சர் ஆப்ஷன் இங்க தவறா தான் இருக்கு. நான் ஏன் இதை அப்படியே கொடுத்து நான் சொல்றேன்னா மேபி இதை வேற யாராவது ஒரு இதுல அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் திருத்திப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான். சோ இந்த இடத்துல 1956 கொடுத்துருக்காங்கல்ல, இது 56 கிடையாது, 57. மேபி இந்த புக் டேட்டா வந்து 1956 இருந்து இருக்கலாம். நான் என்ன புக்லாம் நான் ரெஃபர் பண்ணல. நாங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம ஒரிஜினல் டேட்டா விக்கிபீடியா அதுல இருந்து ரெஃபர் பண்ணி தான் நம்ம சோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ புக்ல வந்து 1956 இருந்திருக்கலாம், தெரியல எனக்கு. ஆனா 1957 தான் the original Sputnik was launched on that means வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்புனது. சோ ஸ்புட்னிக் அந்த ஆர்டிபிஷியல் சேட்டலைட் செயற்கை துணைக்கோள எந்த நாடு அனுப்பிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். எந்த நாடு? சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா. தற்போதைய ரஷ்யா தான் சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய அவங்க தான் எதை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்புட்னிக் அனுப்பிச்சாங்க. எந்த வருடம்? 1957. நம்மளாம் சுதந்திரம் கிடைச்சு நமக்கு 10 வருஷம் இதுலயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பியிருக்காங்க. அப்போ அமெரிக்க வல்லரசு நாடான அவர்களையே வாய் திறந்து பார்க்க வைத்த ஒரு நிகழ்வு இது. ஏன்னா அவங்களே இன்னும் வந்து எதுவுமே அனுப்பல. ஆனா அவங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆர்டிபிஷியல் சேட்டலைட் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுட்டாங்க. இப்படி அனுப்பும் போதுதான் எல்லாருக்குமே தோணுச்சு, என்னடா இவங்க அனுப்பிச்சிட்டாங்களே, இதுக்கு மேல நம்மளும் அந்த சாதனை படைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது அமெரிக்கா மேல சில நாடுகள்லாம் முன்னேறி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அனுப்புறது வந்து சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் 1957. இந்த டேட் ஆஃப் அக்டோபர் 4. ஓகேவா? டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி 1957. இப்போ நம்ம இந்தியாவில இருந்து எந்த ஒரு சேட்டலைட் முதல் அனுப்பிச்சோம்? அது ஒரு கேள்வி எழுணும்ல சார். எவனோ சொன்னீங்க நம்ம இந்தியா சார். நம்ம இந்தியா வந்து அனுப்பின முதல் செயற்கைக்கோள் வந்து பாத்தீங்கன்னா ஆரியபட்டா. ஆர்டிபிஷியல் சேட்டலைட் வந்து என்னது? ஆரியபட்டா. இந்த ஆரியபட்டா எப்ப போச்சுன்னா 19th ஏப்ரல் மாசம். ஓகேவா? 19th ஏப்ரல் 1975. 1975. அப்ப இந்தியா அனுப்புறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துட்டு இருக்கு பாரு. இவங்க 57 அனுப்பிச்சாங்க, அது அப்படியே திருப்புனா 75. ஞாபகம் வச்சுக்கணும் வருஷத்தை. 57 75 1900 சேம். நம்ம 19th ஏப்ரல், அவங்க அக்டோபர் 4. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அனுப்புறது சோவியத் யூனியன், அதுக்கு பேர் ஸ்புட்னிக். நம்ம அனுப்புறதுக்கு பேர் ஆரியபட்டா, இந்தியா. ஓகேவா? சோ இதெல்லாம் தெரிஞ்சுச்சா? அடுத்தடுத்து இது ரிலேட்டடா சில क्वेश्चंस எல்லாம் வரும், டக்கு டக்குன்னு புடிச்சுக்கோங்க. அடுத்து which country carried the first part of international space station? பன்னாட்டு விண்வெளி மைய அமைப்பின் முதல் பகுதியை எடுத்து சென்ற நாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாமா? பன்னாட்டு விண்வெளி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி மேல வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதாவது நம்ம அனுப்புற சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம், அதுல ஸ்டேஷன் வந்து மீட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி எல்லாம் சில ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ அந்த பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படி அமைக்கப்பட்ட அதுல வந்து எது வந்து முதல் பகுதியை எடுத்து சென்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ இதுல ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நாடுகள் இதுல முக்கியமா இருக்கு. என்னென்னது? 5 நாடுகள். அந்த 5 நாடுகள்ல வரிசைப்படி எழுதுறேன். ரஷ்யா, இதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சென்டர் ஸ்பேஸ் ராஸ்கோஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யன் ஃபெடரல் ஸ்பேஸ் ஏஜென்சி. ரஷ்யன் ஃபெடரல் ஸ்பேஸ் ஏஜென்சி. அடுத்தது யுஎஸ்ஏ, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசா. இதுக்கு என்ன விரிவாக்கம்? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் விரிவாக்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜப்பான், இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்சா, ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. அடுத்தது ESA, யூரோப். சாரி, இங்க எழுதி இருக்கணுமா? யூரோப். ஓகேவா? இது இங்க எழுதிட்டமா, மாத்தி எழுதிட்டேன். இது இந்த இடம், இது இந்த இடம். ஓகேவா? யூரோப் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. லாஸ்ட் வந்து கனடா, CSA, Canadian Space Agency. ஓகேவா? ராஸ்காஸ்மாஸ், நாசா, ஜாக்சா, ESA, CSA. இவர்கள் 5 நாடுமே அந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தை கூறுகூறா போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பன்னாட்டு விண்வெளி மையம் 2 செக்மெண்ட்ஸா இருக்கு. 2 செக்மெண்ட்ஸா பிரியுது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS,
இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். தீவிரவாதிகளமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டு விதமா பிரியுது. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமானது, ஓகேவா, அது ROS சொல்லுவாங்க, ரஷ்யன் ஆர்பிட்டல் செக்மெண்ட் அப்படின்னுட்டு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா USOS, யுனைடெட் ஸ்டேட் ஆர்பிட்டல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான் அந்த முதல் பகுதியை எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவன் தான் முதல்ல செயற்கைக்கோள் விண்வெளிக்கு அனுப்பிச்சான், அவன் போய் அங்க ஆராய்ச்சியே பண்ணான். அப்ப அவன் தான் முதல்ல என்ன பண்ணிட்டான், பகுதியை எடுத்துக்கிட்டான். அப்ப இந்த 5 நாடுகளுமே மேல போய் ரிசர்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுச்சு, ரஷ்யா எனக்கு ஒரு தனி பகுதி வேணும்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்த செக்மெண்ட் யாரு, யுனைடெட் ஸ்டேட் ஆர்பிட்டல் செக்மெண்ட். இவன் தான் என்ன பண்ணா, நானும் என் வேலையை செய்யறாங்க, மத்த நாடுகளுமே எந்திலே வந்து செஞ்சுக்கோங்க, நீங்க தனியாலாம் இது பண்ண வேண்டாம். ரஷ்யா அவன் முதல்ல போனான்றதுனால அவன் தன் பாட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் யாரு, ரஷ்யா. மத்த நாடுகள் எங்க பண்ணுது, இப்போ USOS, யுனைடெட் ஸ்டேட் ஆர்பிட்டல் செக்மெண்ட்ல. இந்த கதையில எனக்கு தேவையானாமா இதனுடைய விரிவாக்கமே நமக்கு ஒரு கேள்வியா வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. NASA நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், JAXA ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, ராஸ்காஸ்மாஸ் ரஷ்யன் ஃபெடரல் ஸ்பேஸ் ஏஜென்சி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட்டா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம சப்பா நினைச்சு விடுறதா நமக்கு பின்னாடி பாதிப்பு ஏற்படுத்தும். Who invented the telescope? இப்பதான் சொன்ன ஈஸியான ஒரு क्वेश्चन, Hans Lippershey. ஓகேவா, Hans Lippershey. அடுத்து 10வது क्वेश्चन, which has genes that determines body characteristics? உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்கள். முதல்ல நமக்கு உடல்ல எத்தனை வகையான குரோமோசோம்ஸ் இருக்கு அது தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 23 பேர். ஜோடியா பார்த்தா 23. இதே தனித்தனியா பார்த்தா எத்தனை, 46 குரோமோசோம். அப்போ உடல்ல நமக்கு 46 குரோமோசோம் இருக்கு. அத ஜோடி ஜோடியா பிரிச்சா எத்தனை குரோமோசோம், 23 குரோமோசோம். அதுல முதல்ல 22 குரோமோசோம் ஜோடி, முதல் 22 குரோமோசோம் ஜோடி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒன்னே தான், முதல் 22. அந்த லாஸ்ட் வருதுல 23வது குரோமோசோம் ஜோடி, அதுதான் செக்ஸ். ஓகேவா, ஆனா பெண்ணா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த 23வது குரோமோசோமை சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இத வச்சு படமே வந்திருக்கு, குற்றம் 23 அப்படின்னு ஒரு படம் வரும்போது அதுல வந்து அந்த 23ன்றது அந்த குரோமோசோமை பத்தின கதை தான். அந்த படத்துக்கான டைட்டிலே அந்த படத்தினுடைய கான்செப்டை மொத்தமா விலக்கி விட்டுட்டு போயிடுச்சு. அந்த 23ன்றது என்ன, குரோமோசோம் 23ன்றது செக்ஸ்க்கானது. அது வந்து அந்த குழந்தை உருவாக்கக்கூடியது, குழந்தைக்கு எனக்கு இந்த குழந்தை தான் வேணும் அந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண வேண்டியது அப்படின்றது, அது டிசைட் பண்ண வேண்டியது அந்த 23. அந்த படத்தினுடைய கான்செப்டே அதுதான். சோ 23ன்றது செக்ஸ் குரோமோசோம்ஸ் பத்தி, மற்றது 22 குரோமோசோம்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே காமனா இருக்கும். இந்த 22 குரோமோசோம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் இருக்குல்ல இத அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லோசோம் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடலினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு முடி கலர் ஆகட்டும், இல்ல கண்ணு இருக்கக்கூடிய விழி ஆகட்டும், இல்ல உடல் பருமன், உடல் வாகு, இல்ல உயரம், இது எல்லாமே அந்த பாடியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய பண்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம்களுடைய ஜோடிகள், அதை பொறுத்துதான் அமையும். ஏன்னா டிஎன்ஏ மரபு வழியா சார்ந்த ஜீன்ஸ் வந்து அதெல்லாம் வருது இல்ல. அப்போ உனக்கு பிரவுன் கலர் யார் இருக்குன்னா உங்க பாட்டிக்கு இருந்துச்சு, இல்ல உங்க தாத்தாக்கு இருந்துச்சு, இல்ல உங்க அப்பாவுக்கு இருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் வந்து பூனை கண்ணு மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு இருந்திருக்கும், அதனால வந்திருக்கும். இந்த மாதிரி ஜீன பத்தின தகவல்கள் எல்லாத்தையுமே சொன்னது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோசோம்ஸ். அந்த முதல் 22 குரோமோசோம்ஸ் தான் அந்த அடிப்படை தகவல்களை எடுத்துட்டு வரும். ஓகேவா, அப்ப முதல் 22 குரோமோசோம்ஸ் என்ன பண்ணா பாடியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தட் மீன்ஸ் உங்களுடைய உடல் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய பங்கு யாருக்கு இருக்கு, முதல்ல இருக்கக்கூடிய 22 குரோமோசோம் இருக்கு. அப்ப லாஸ்டா சொன்னீங்களா 23வது குரோமோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாலினம், chromosomes which determine the sex of an organism அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஒரு உயிரினத்தின் பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லோசோம்ஸ். அல்லோசோம்ஸ் நான் எதை சொன்னேன் இப்பதான், 23வது குரோமோசோம்களுடைய பெயர் தான் அல்லோசோம். 22 குரோமோசோம்களுடைய பெயர் வந்து என்ன, ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொன்னல. அப்ப அல்லோசோம்ஸ் தான் அந்த உயிரினத்தினுடைய பாலினத்தை வந்து என்ன பண்ணும், டிசைட் பண்ணும். அடுத்தது 12வது क्वेश्चन, மங்கள்யான் லான்ச் டேட் 2013 நவம்பர் 5. கூற்று 1, மங்கள்யான் ஏவப்பட்ட நாள் 2013 நவம்பர் 5 கேட்டிருக்காங்க. எஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். இந்த மங்கள்யான், இந்த சந்திராயன், இதனுடைய ஏவப்பட்ட தேதிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம அது விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட தேதிகளையும் ஞாபகம் வச்சுக்கோ, அதுவும் இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா in 2014 reached the orbit of Mars on September 28 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 அன்று செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது அப்படின்னா இட்ஸ் ராங். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
கரெக்ட், வருஷம் கரெக்ட் 2014. ஏன்னா 13 நவம்பர்ல ஏவப்பட்டுச்சா, 2014 செப்டம்பர் வரையும் போயிடுச்சு, மாசம் கிட்ட போயிடுச்சு. செப்டம்பர் மாசம் தான் போச்சு. ஆனா போன தேதி 28 கிடையாது, 24 நாட்களுக்கு முன்னதாகவே சென்றது செவ்வாயின் சுற்றுவட்ட பாதை. அப்ப செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையை அடைந்த நாள் 24 செப்டம்பர் 2014. இதுவுமே பாத்தீங்கன்னா புக்ல 2023 கூட கொடுத்துருக்கலாம். இந்த டேட்ல கூட நம்மள வந்து என்ன பண்ணலாம், நாளை பின்ன உட்கார வைக்கலாம். டேட்டை முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 24ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 2014. இங்க பாருங்க 2014 24 செப்டம்பர். மேபி அது 23 இருந்தாலும் பண்ணிக்கோங்க, பிகாஸ் புக்லயும் 23 இருக்கு. ஓகே நினைக்கிறேன். ஓகேவா? சோ 28 கிடையாது, அது மட்டும் கன்ஃபார்ம். சோ அப்ப கூற்று 1 மட்டும் தான் இதுல சரி. இதுல ஒரு பெருமை மிகு விஷயம் என்னன்னா, மாஸ் ஆர்பிட் மிஷன் பேர் இதுக்கு. மங்கள்யான் என்னது? மாஸ் ஆர்பிட் மிஷன். செவ்வாய் வந்து மாஸ்னா என்னது? செவ்வாய் தானே. செவ்வாயை அலசி ஆராய போகக்கூடிய ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாஸ் ஆர்பிட் மிஷன் மங்கள்யான் அனுப்பின பெருமை ஏசியாவிலே முதல்ல நம்ம தான் அனுப்பணும். ஏசியாவிலே முதல்ல நம்ம தான் அனுப்பணும். சைனா அனுப்பல, ரஷ்யா அனுப்பல, யாருமே அனுப்பல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் வேர்ல்டு. உலகத்துல கணக்கு எடுத்துக்கிட்டா நம்ம 4வது. உலகத்துல கணக்கு எடுத்துக்கிட்டா நம்ம எத்தனாவது முறை? 4வது அனுப்பியிருக்கோம், 4வது நாடு. ஆனா ஆசியாவை கணக்கு எடுத்துக்கிட்டா நம்ம தான் என்ன நாடு? முதல் நாடு. செவ்வாயை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட கோள்களை அனுப்பப்பட்டது. ஓகேவா? முதல் நாடு நம்ம தான். ஏசியாவில் இந்தியா தான் முதல் நாடு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது அனுப்பப்பட்ட ஒரு கோள் இருக்கும்ல, இந்த PSLV GSLV இவங்க தான் போவாங்க. GSLV விரிவாக்கம் என்ன? ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கல். PSLV இது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் என்றது GSLV. PSLV என்றது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இதுக்கான விரிவாக்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளை பின்ன நமக்கு கேட்டுடலாம். 13. By which principle washing machines squeeze water out of wet cloth? சலவை இயந்திரங்கள் எந்த தத்துவத்தின் மூலமே ஈர துணியில் இருந்து நீர் பிழிந்து வெளியேற்றுகிறது? சலவை இயந்திரம் வாஷிங் மிஷின் கொடுத்துட்டாலே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை அப்படின்றது ஞாபகம் வரணும். அப்ப சென்ட்ரிஃபியூகேஷன் ஃபோர்ஸ், இந்த மைய விலக்கு விசையின் மூலமாக மட்டும்தான் என்ன ஆகுது? துணியில இருந்து தண்ணியை வந்து பிழிஞ்சு வெளியே தருது. அப்ப வாஷிங் மிஷினாலே அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் NASA? நேஷனல் Aeronautics and Space Administration. So the answer option is A. Okay, 15வது question. Which project made the first man to land on the moon? நிலவில் மனிதனை முதலில் தரையிறக்க செய்த திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், நிலவில் முதல்ல கால் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு அடுத்தது கால் வச்சவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிடையாது, எயின்ஸ்டைன் அப்படின்னு ஒன்று வரும், சம்திங் எனக்கே பேர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மேபி அவர் இருப்பாரு 2வது இடத்துல. ஸோ இது வந்து எந்த ஒரு விண்கலத்தின் மூலமாக இது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போலோ 11 என்ற இந்த விண்கலத்தின் மூலமாக தான் முதல்ல நிலவுக்கு வந்து மனிதர்கள் அனுப்பக்கூடிய திட்டம் வந்து பறிச்சு. எந்த வருஷம்? இது ஞாபகம் இருக்கணும்ல, அப்போலோ 11 விண்கலத்துல போனதும் தெரியும். எந்த வருஷம்னா 1969வது வருஷம். எந்த மாதம் அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிறோம்ல இந்த ஜூலை மாதம் தான் 20ஆம் தேதி. அப்ப ஜூலை மாதம் 20ஆம் தேதி 1969வது வருஷத்துல தான் அப்போலோ 11 என்ற விண்கலத்தின் மூலமாக 3 அனுப்பப்பட்டனர் விண்வெளிக்கு, அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அதுல நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் முதல்ல வந்து நிலவுல வந்து கால் பதித்தவராக கருதப்பட்டார். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் ஆன் தி மூன். இப்ப வரையும் இவங்க ரஷ்யா வந்து 1957 அனுப்பிச்சு ஸ்புட்னிக் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். அதுக்கு அடுத்தது மனிதர்கள் அனுப்பிச்சு அமெரிக்கா வந்து சாதனை படைச்சது அப்போலோ 11 விண்கலத்தின் மூலமாக 1969. நம்ம இன்னும் அனுப்புறோமா? இல்ல, நம்ம வந்து இதுவே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இன்னுமே நம்ம வந்து ஒரு மனிதர்களை அனுப்பல. அதுக்கான ஒரு முன்னெடுப்பா எடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ககன்யான் ப்ராஜெக்ட். ககன்யான் இது இந்த ககன்யான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுச்சுக்கோ. இதுதான் இந்தியாவில் மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பி சோதனை செய்யக்கூடிய ஒரு முதல் திட்டம். இது எந்த வருஷத்துல நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மேபி திஸ் இயர் எண்ட் 2023. இந்த வருடத்தினுடைய கடைசியான 2023ல வருடத்தின் கடைசி பகுதி டிசம்பர் அல்லது நவம்பர் மாதங்கள்ல வந்து வெளியே அனுப்பலாம். அல்லது 2024 தொடக்கத்துல வந்து என்ன பண்ணலாம், அனுப்பலாம். ஏன்னா இதை கண்டிப்பா அதுக்குள்ள அனுப்பணும்ன்றதுல முயற்சியில நம்மளை விட அரசியல் தலைவர்கள் முக்கிய முயற்சி. ஏன்னா 2024 ஒரு பெரிய எலெக்ஷனை சந்திக்க போறோம்ல, சோ இருப்பாங்க. சோ ககன்யான் திட்டம் வந்து 2023 இறுதியிலயோ அல்லது 2024 தொடக்கத்திலயோ வந்து என்ன ஆகும், சாதனை பெறும் அப்படின்னு நம்புவோம். ஓகே, அடுத்தது 16. During the time of the alchemist, some people tried to convert base metals into dash. The practice was called alchemy. ரசவாதிகளின் காலத்தில் சில குறைந்த மதிப்புடைய உலோகங்களை டேஷாக மாற்ற முயற்சித்தனர். அவர்கள் நீ செயலுக்கு ரசவாதம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், சில
மர்மமான சீரியல்ஸ்ல கூட இந்த ரசவாதத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ரசவாதம்னா ரசத்தை எடுத்து ஊத்துறது கிடையாது. அதாவது காமெடியா சொல்லலாம், நீ வச்ச ரசத்தை சாப்பிட்டதுனால தான் எனக்கு வாதமே வந்துச்சு, அப்படி பக்கவாதமே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரசவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு ஜோக்குக்காக. பட் ஆனா உண்மை அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ரசவாதம் அப்படின்னா ஒரு பொருள், அதாவது சாதாரண மண் ஆகட்டும், அல்லது சாதாரண ஒரு இரும்பு துண்டாகட்டும், அல்லது சாதாரண ஏதாவது ஒரு சின்ன பொருள், மனிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தங்கமாக மாற்றுவார்கள். ஓகேவா? சோ சித்தர்கள் இதை வந்து அவர்களுடைய பழக்க வழக்கத்துல வச்சுட்டு இருந்தாங்க சித்தர்கள். அப்ப அவர்களுக்கு அவ்வளவு பேராசை இருந்துச்சா சார், அவர்களுக்கு தான் எதுவுமே வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, ஆமா அவர்களுக்கு எதுவும் வேண்டாம், ஆனா அவர்கள் இது ஏதோ ஒரு முறையாக அதை கையாண்டு இருக்கிறார்கள் சித்தர்கள் அந்த காலத்துல. ஆனா அதை அவங்க எழுதுனாங்க, அதை ஒரு நூல்கள்ல எழுதுனாங்களே தவிர அதை யார் கண்ணிலையுமோ அல்ல யார் கையிலுமே கிடைக்க விடாம தான் அவங்க பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது யார் கையிலாவது கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்ற சாப்பாட்டை கூட தங்கமாக்கி வச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு பசியை விட அவனுக்கு சொத்து சேரணும்ன்றது முக்கியமா படுது இல்ல, அப்படி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் அதெல்லாம் அதுக்கு கண்ணுக்குமே தெரியாத பண்ணி விட்டுட்டாங்க. நல்ல வேலை. ஆனா இன்னைக்குமே அதுல நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு அது காலது. ஓகேவா? அடுத்தது how to determine the age of forms. படிமங்களின் வயதுகளை எதன் மூலம் கண்டறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், கதிரியக்க தனிமங்களின் மூலமா தான் ஒரு சிறந்த படிமங்களுடைய வயதுகளை கண்டறிய முடியும். இந்த டைனோசர் இத்தனை காலம் பழமை வாய்ந்தது, இந்த மரம் எத்தனை காலம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை சொல்றோம்ல. அப்போ அது எத்தனை வயதை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தனிமமா எது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் 14 சொல்லக்கூடிய C14 என்ற இந்த தனிமம் தான் விலங்குகள் மற்றும் மரங்கள், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், நான் எழுதி போடுற மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், விலங்குகள் மற்றும் மரங்களின் வயதுகளை கணக்கிடுவதற்கு பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா C14. அவங்களுடைய டிகேஸ் ஆஃப் ஏஜ் டிகேவை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் 14 ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பயன்படுது. இதுவே படிவங்களான பாறை, ராக்ஸ் இருக்குல்ல, பாறை, இந்த பாறையினுடைய வயதை கண்டுபிடிக்க பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சமாரியம். என்னது? சமாரியம் அப்படின்ற ஒரு தனிமம். ரெண்டுக்கு பேரும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப C14 கார்பன் 14 எதுக்கு? விலங்குகள் மற்றும் மரங்களுடைய வயதுகளை கண்டுபிடிப்பதற்கு. அப்ப சமாரியம் என்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறையினுடைய வயதுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, பாறை படிவங்களுடைய வயதுகளை கண்டுபிடிக்கிறது. இன்னும் 3 क्वेश्चन தான், வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். 18 amount of hydrogen and helium in the sun. சூரியனில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தினால, ஏன்னா சூரியனில் பெரும்பாலான இது கேஸ் வந்து வாயுக்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் தான். அதுல ஹைட்ரஜன் 75%, ஹீலியம் 25% கொண்டுள்ளது. So answer option A is the right answer. அடுத்தது 19 DNA and RNA are similar with respect to அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ DNA மற்றும் RNA வில் ஒற்றுமை எதன் மூலம் காணப்படுகிறது என்றால் ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்று இருக்கணும். அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா பிக்கப் பண்ணிடுங்க, நைட்ரஜன் பேஸ். இந்த நைட்ரஜன் பேஸ் எங்க இருக்குதோ அதுதான் ஆன்சரே. ஓகேவா? நைட்ரஜன் காரங்கள். சோ நம்ம பார்க்கக்கூடிய குவானைன், சைட்டோசைன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏலயும் ஆர்என்ஏலயும் பொதுவா வந்து சேமா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏனா என்ன சொன்ன டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். சோ இது ரெண்டுமே பொதுவா இருக்கும். இதுல வந்து அந்த குவானைன், அடினைன், அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோசைன் இதெல்லாம் வந்து சேமா இருக்கும் ரெண்டுத்துலயும். தயமின் மட்டும் தான் ரெண்டுத்துலயுமே மாறும், மற்றபடி எல்லாமே சேமா இருக்கும். அப்ப அந்த நைட்ரஜன் காரங்கள் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்கோ அதை நீங்க வந்து தாராளமா ஆப்ஷன் என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் திஸ் செஷன், 20th क्वेश्चन. It is used in the firecrackers industry as a propellant for a rocket fuel. பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ராக்கெட் எரிபொருள் அப்படின்னு ஹைட்ரஜனை மார்க் பண்ண தோணலாம், ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். ஆனா ஹைட்ரஜன் வந்து பட்டாசு தொழிற்சாலைகளை பயன்படுத்துவாங்கன்னா மேபி இருக்கலாம். ஹைட்ரஜன் பாம் இருக்குல்ல, சோ இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து இங்க ஆன்சர் வந்து நாங்க செக் பண்ணும்போது எது கிடைச்சிச்சுன்னா போரான். சோ போரான் தான் வந்து ஆன்சரா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் என்னன்றது எனக்கே கொஞ்சம் தெளிவா இல்ல, பிகாஸ் நானுமே கொஞ்சம் எனக்குமே ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராக்கெட் ப்ரொபெல்லன்ட் அப்படின்னு பார்த்தோன்னே ஹைட்ரஜன் தான், ஏன்னா நம்ம ஹைட்ரஜன் தானே பெரும்பாலும் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போரான் வந்து நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ்ல பயன்படுத்தும், அது எனக்கு தெளிவா தெரியும். பட்டாசு தொழிற்சாலைகளை பயன்படுத்தும் போது இது எந்த நிறத்தை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தை தரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். பச்சை நிறத்தை தருவதற்கு போரான் வந்து ஒரு சிறந்த காரணமாக பயன்படுத்தப்படும், கிரீன் கலர் வர்றதுக்கு. சோ அப்போ அது ஃபயர் கிராக் பாக்ஸ்ல பயன்படுத்துவாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் இன் கேஸ் ஆஃப் ராக்கெட் ஃபியூயல், ராக்கெட்டினுடைய எரிபொருளா பயன்படுத்துவாங்கன்னா ஆமான்னு கொடுத்துருக்காங்க. ராக்கெட்டினுடைய எரிபொருளா மலிவு விலை பொருளா வந்து இந்த போரான் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மெட்டல் அப்படின்ற மாதிரி. பட் அதனால ரெண்டுத்துலயுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனா நான் போரான கன்சிடர் பண்ணேன். ஆனா ராக்கெட் ஃபியூயல்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. மீன்வாயில் இதுல பட்டாசு தொழிற்சாலைல ஹைட்ரஜன் அந்த அளவுக்கு வந்து ஃபெமிலியரா யூஸ் பண்றது இல்லன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதனால ஹைட்ரஜன் இல்ல, போரான் அப்படின்ற ஆன்சர் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பிளாக் பண்றாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் லிசன் பண்ணிட்டீங்களா? இந்த கடைசி क्वेश्चन மட்டும் என்னன்றது எனக்குமே கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு விருப்பம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகேவா? சோ
இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க வேணாம் நீங்க நினைக்கலாம், பட் ஆனா இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நீங்க தெரிஞ்சுக்கணும், சர்ச் பண்ணி படிப்பீங்களா, அதனால தான் கொடுத்தேன். ஓகே, எல்லாருமே நல்லபடியா படிங்க. எக்ஸாம்ஸ் டேட்ஸ் வேற வந்துடும் கூடிய சீக்கிரத்துல. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே, ஓகேங்களா? அதனால நல்லா பார்த்து பயப்படாம துணிவோட எடுத்து வை, கண்டிப்பா வெற்றி உண்டுதான். ஓகேவா? இறுதி இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.